வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சத்யா. சரி, என்ன விசேஷம் இன்னைக்கு? நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே. யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வரேன்றது? ஹஸ்பண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வரேன்னு சொன்னதா? சரி, ஓகே. ஸோ நாங்கள் யாரு என்னத்துக்காக வந்திருக்கிறோம்ன்றது விளங்குதா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன செய்வோம்டா, உங்களுக்கு இன்றைக்கி அனிவர்சரியாமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி அனிவர்சரி என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்காக ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்து விட்டுருக்குறாங்க. சரி, யார் கொடுத்தாங்க? ஹஸ்பண்ட் தான் செஞ்சிருப்பார், ஒருத்தரும் இல்லை. ஷுவர். யாராவது உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட அனிவர்சரி என்று தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா செய்யற அளவுக்கு அவர் மட்டும்தான் செய்வார். எங்க இருக்கிறார்? என்ன பேர் அவருக்கு? ராஜு. அவர் சொன்னார் அதாவது உங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது அனுப்பிட்டாங்களா இன்னைக்கு உங்களுக்கு? அப்படிதான் சொல்லி இருக்கிறார். சரி, மேரி பண்ணி எவ்வளவு காலம்? 14 வருஷம். அது மாதிரி பண்ணி இன்னும் அவருக்கு கார்டு கிடைக்கல அப்படியா? அல்லது இந்த வருஷம் கிடைச்சிட்டு? ஓகே. அப்ப இவ்வளவு கால காத்திருப்புக்கு பிறகு போய் சேர போறீங்க. எத்தனையாவது ஆண்டு கல்யாணம் நடந்தது? இது 13வது அனிவர்சரி. சரி, 13வது அனிவர்சரி. 13 வருஷம் காத்திருப்பேன்னு. 13-14 வருஷம் காத்திருப்பு அப்படியா? போய் 2 இயர்ஸ் தான். ஓகே. அப்ப சரி, நான் நினைச்சேன் போய் 14 வருஷமா கார்டு கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி. 2 இயர்ஸே 10-15 வருஷம் மாதிரி தான் இருக்குன்னு. சரி, அப்ப போகணுமென்று எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. ஹாப்பி அனிவர்சரி ராஜு அண்ட் சத்யான்னு சொல்லி போட்டு அழகா உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது. இது 2 பேருக்கும் சேர்த்து தானே அனிவர்சரி விஷஸ் சொல்லி வந்திருக்குது. அப்ப யாரு? ஆனா அப்ப உங்களுக்கு ஹஸ்பண்ட் உங்களுக்கு அனுப்புறாருன்னு சொன்னா அவர் ஹாப்பி அனிவர்சரி மை டியர் வைஃபோ எல்லாம் அப்படி ஏதாவது போட்டு உங்களுக்காக அனுப்பி இருக்கலாம். அப்படி போட்டா தெரிஞ்சிருவானா? இது 2 பேர் உங்கள் 2 பேருக்குமாக விஷ் பண்ணி யாரோ அனிவர்சரி கேக் அனுப்பி இருக்கணும். அவற்ற தம்பி எங்க இருக்கிறாங்க? அவரும் பிரான்ஸ்லாம் இருக்கிறாங்க. அண்ணாக்கும் அண்ணிக்கும் ஹாப்பி அனிவர்சரி சொல்லி அனுப்பி இருப்பாங்களோ? அவற்ற ஃப்ரெண்ட் குட்டின்னு சொல்லி 2 பேருக்கும் விஷ் பண்ணி அனுப்பி இருப்பாரோ? அப்படியும் இருக்கலாம். சரி, இங்க இருந்து யாராவது? யாரப்பா இது? அம்மாட முகத்தை காட்டுன்னு கேக்குறது அவர் தானே லைன்ல இருக்கிறார், உங்களோட ஹஸ்பண்ட். சரி, கேட்டு பாருங்க சும்மா லைன்ல. நீங்களா செஞ்சீங்க? அவரே சர்ப்ரைஸா பாக்குறாரா? அவர்கிட்ட தம்பி. என்ன பேர் அவருக்கு? சுகிர்ராஜ். குட்டிதான். சரி, உங்களோட மனசு இங்க இருந்து யாராவது, இங்க நாட்டுல இருந்து யாராவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி? இங்க சான்ஸே இல்ல. சரி, பிள்ளைகள்? சரி, அவைக்கு இந்த அளவு பெரிய பெரிய விஷயங்கள் செய்யற அளவுக்கு இன்னும் தெரியாது, சின்ன ஆக்கள். சரி, வேற யாராவது வடிவா யோசிச்சு பாருங்க. யார சொல்றீங்க? ஹஸ்பண்ட் உண்டு, ஹஸ்பண்ட் தம்பி உண்டு, அவரோட ஃப்ரெண்ட். அவர் 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான். சரி, ஃபைனலா யாருன்னு சொல்லுங்க. ராஜு சத்யான்னு போட்டு ஹாப்பி அனிவர்சரின்னு போட்டு இந்த டேட் தெரிஞ்சு உங்களோட அனிவர்சரி தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் அனுப்பணும்னு ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. 2 பேர்ல இப்ப 3ல இருந்து 2 ஆயிடுது. சரி, ஃபைனலா உண்டாகுங்க பாப்போம். அது அவர்தான் ராஜு. உங்களை அன்பு கணவர் தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஷுவரோ? சரி, அப்படி சொல்றீங்க. ப்ராப்ளம். ஹாப்பி 13th anniversary அப்படின்னு போட்டு
ராஜு சத்யான்னு சொல்லி போட்டு அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்காக அழகா ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு. குடும்பமா அதுலயும் ஹாப்பி 13th anniversary ராஜு சத்யான்னு தான் போட்டு வந்திருக்குது. யார் அனுப்பி இருக்கிறேன்னு வரையில. இந்த போட்டோஸ் எல்லாம் அவருக்கு அனுப்பின போட்டோஸா? Facebook அப்ப யாருப்பா செய்தது? பிள்ளைகளோட போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அவர்தான். எவர்தான்? சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் இன்றைக்கு சர்ப்ரைஸா கொடுக்க வேணும்னு சொல்லி கனவு நாளைக்கு முதலே ஆசையா இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி 2 பேரும் ஜோடி போட்டோவும் இல்லையாமே இருக்குதா? அவ்வளவு நல்லா இல்ல, இப்ப இருக்கிற அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி ஜாயிண்ட் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்களோப்பா. தனித்தனியா எடுத்த போட்டோக்களை இந்த போட்டோ தான் ஜாயின் பண்ணணும், அந்த போட்டோ தான் ஜாயின் பண்ணணும், இந்த இடத்துல பெரிய போட்டோ வரணும், இதுக்குள்ள இந்த ஃபேமிலி போட்டோஸ் வரணும் எல்லாம் சொல்லி பார்த்து உங்களுடைய அன்பு கணவர் ராஜு தான் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறார். ஹாப்பியா? சந்தோஷமா? ஓகே, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி வச்சுட்டு எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. நாங்க அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது வீடியோ கால் காட்டுறோம், வீடு கண்டுபிடிக்க வேண்டெல்லாம் சொல்ல, ஒரு வேளை வீட்டுல நிக்கல கண்டுபிடிச்சிட்டாலும் வந்து நாங்க கோலை எடுக்காம சரி. அப்ப உங்களுக்கு இவ்வளவு தூரம் எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லாம கொள்ளாம உங்களுக்காக அன்பாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கிறார். 13வது anniversary-க்கு அதுவும் நான் பிரான்ஸுக்கு போயிட்டேன், ரொம்ப மிஸ் பண்றேன்னு என்னுடைய வைஃப் என்று சொல்லி அவ இன்றைக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? லைன்ல தான் நிக்கிறேன். இப்ப தேங்க்யூ சொல்றேன், பர்சனலா கதைச்சு கொள்றேன்டாச்சு. ஸோ ஹாப்பியா இருங்க. இந்த தூரங்கள் வந்து பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்றது, கெதியா சொல்லிடுங்க, கிடைச்சிட்டு விசா கிடைச்சிட்டேன்னா அடுத்த வருஷம் போயிடுவீங்க. ஸோ அடுத்த வருஷம் அவரோட சேர்ந்து 14வது anniversary பக்கத்துல நின்று கொண்டாட வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். இப்போ ஹாப்பியா இந்த கேக்கை வெட்டிடுவோமா? சரி, அவர் பக்கத்துல இல்லைன்றதுதான் குறை, ஆனா போன்ல லைன்ல இருக்கிறார். ஸோ அதை அந்த போட்டோவையும் பக்கத்திலேயே வச்சுக்கொண்டு கேக்க வெட்டிடுவோம். சரியா? சரி. ஹாப்பி anniversary. சரி, ஹாப்பி anniversary. இந்த குடும்பம் வந்து அடுத்த வருஷம் 14வது anniversary போய் சேர்ந்து அங்க ராஜுவோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள். எப்பவுமே உங்களுடைய இந்த அழகான பந்தம் அன்போட தொடர்றதுக்கு எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். ஏதாவது சொல்ல போறீங்களா உங்களோட கணவருக்கு? இவ்வளவு செஞ்சு உங்களை இன்ப அதிர்ச்சிப்படுத்தினதுக்கு. நிறைய நாளாவே 13 வருஷமாவே ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருந்துச்சு. சர்ப்ரைஸ்ல வந்து செய்யணும், சர்ப்ரைஸ் கேக் வந்து செய்யணும்னு சொல்ற ஆசை வந்து இருந்தது. இன்னைக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் எதிர்பார்த்து இருந்தது எனக்கு இப்படி செய்யணும், இப்படி ஒரு ஆசையோடு மனசுக்குள்ள இருந்தது. சில டைம் நான் சொல்லியிருக்கிறேன், நான் நிறைய தேவையில்லாத விஷயம்லாம் செஞ்சு தரையில நான் சொல்லியிருக்கேன், எப்படி செஞ்சா நான் சந்தோஷம் தான் சொல்லியிருக்கேன். நான் இந்த முறை எப்படி செய்யறேன்னு எதிர்பார்க்கிறேன். போன வருஷம் தான் இல்லை, கொஞ்சம் சொந்தக்காரங்களோட இருந்தாங்க. அந்த டைம் வேறு தான் எதிர்பார்க்கணும், அந்த டைம் வேற இல்லை. இந்த டைம் தனியாக இருக்கணும், இந்த டைம் வந்துருக்கேன். சந்தோஷம். சரி, ஓகே. அவருக்கு ஏதோ ஒரு டைம் இந்த 13வது anniversary-ல செய்யணும்னு சொல்லி இருந்திருக்குது. அதாவது உங்களுக்கு செய்யறதுக்காக காத்திருப்ப கூட்டிட்டு செய்யக்கலாம், அதுல கொஞ்சம் சந்தோஷம் கூட இருக்கும். இதுக்கு மேல செய்ய மாட்டாரப்பா
13 வருஷம் ஆச்சு என்ற பிறகு செஞ்சா அது இன்னும் சந்தோஷம் தான். ஸோ வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரேன். தேங்க்யூ.